ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்மேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். You got a copy of the Bible? Kindly turn with us to Gospel according to St. John chapter 18. உங்களிடத்தில் வேதம் இருக்கும் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு நேரே உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We shall read verses 37 and 38. 37 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். It was a day of Passover. அது ஒரு பஸ்காவின் நாள். And the whole Jerusalem was in the mood of festivity. முழு எருசலேமும் ஒரு பண்டிகை கோலாகலத்தோடு காணப்பட்டது. And people from different countries have thronged to Jerusalem to celebrate the feast. அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாய் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அந்த நாளிலே எருசலேமுக்கு ஜனங்கள் ஒன்று கூடுவார்கள். On that day of a feast, அந்த பண்டிகையின் நாளிலே Jesus Christ was standing before Pilate. இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். They are preparing to sacrifice the Passover lamb. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். Now the Jews, the Pharisees, they are preparing to kill Jesus Christ. இப்பொழுது யூதர்கள் பரிசேயர்கள் இயேசுவை கொல்லும்படி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். In other words, வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் Passover for us is getting prepared. நமக்கென்று ஒரு பஸ்கா ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. So Jesus was standing before Pilate in that morning. அந்த காலையிலே இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Probably it was around 6 o'clock like this. ஒருவேளை இப்படியா இன்றைக்கு இருக்கிறது போல காலை 6 மணி இருக்கலாம். So this is the time in which Jesus revealed the purpose for which he was born. இந்த நேரத்திலே தான் இயேசு தாம் உலகத்தில் பிறந்ததனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். The world was getting into a festivity. உலகமானது ஒரு பண்டிகைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. And they are preparing the crucifixion of Jesus Christ. அவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாய் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். This is the background in which for the first time Jesus totally revealed the purpose of his birth. இந்த ஒரு பின்னணியிலே தான் இயேசு முதல் முறையாக முழுமையாய் தாம் வந்த நோக்கத்தை பூமிக்கு வெளிப்படுத்துகிறார். Verse 37. 37ஆம் வசனம். Pilate therefore said unto Jesus, Art thou a king? அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்று பிலாத்து சொன்னான். Jesus answered, Thou sayest that I am a king. இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். But what is the purpose I came? ஆனாலும் நான் வந்ததின் நோக்கம் என்ன? To this end was I born, and for this cause came into the world, that I should bear witness unto the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். I didn't come into this world just to have a kingdom here. ஏதோ இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை எனக்கென்று ஏற்படுத்தும்படியா நான் இங்கே I வரவில்லை. didn't come into this world to have a political revolution. இந்த உலகத்தில் ஏதாவது அரசியல் புரட்சி ஏற்படுத்தும்படியா நான் வரவில்லை. You are calling me a king.
நீங்கள் என்னை ராஜா என்று Yes, I அழைக்கிறீர்கள். got a kingdom. ஆம், எனக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு. But that kingdom is not this earthly kingdom. ஆனாலும் அந்த ராஜ்யமானது இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. That is the kingdom of truth. அது சத்தியத்தின் ராஜ்யம். And the power of that kingdom is the truth. அந்த ராஜ்யத்தின் வல்லமையே சத்தியம்தான். The laws of that kingdom is the truth. அந்த ராஜ்யத்தின் சட்டங்கள் எல்லாம் சத்தியமே. The emanations of that kingdom is the truth. அந்த ராஜ்யத்தின் தளவாடங்கள் எல்லாம் சத்தியமே. I came to bear witness to the truth. இந்த சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியே நான் வந்தேன். For this cause I was born. இதற்காகவே நான் For பிறந்தேன். this cause I was born. இதற்காகவே நான் பிறந்தேன். Everyone that is of the truth heareth my voice. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். Pilate saith unto him, what is truth? அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். And when he had said this, he went out again unto the Jews, and saith unto them, I find in him no fault at all. பிலாத்து இப்படி சொல்லி முடித்தவுடன் மறுபடியும் அவன் யூதரிடத்திலே வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். I want to start this sermon with one Tirukural. இந்த செய்தியை ஒரு திருக்குறளோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். And the scholars say, பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், it is not Tirukural, அது திருக்குறள் அல்ல, it is Tirukural. அது திருக்குறள். It is a sacred voice. அது ஒரு பரிசுத்த சத்தம். It is a Tirukural. அது திருக்குறள். And in Tirukural, திருக்குறளிலே there is one beautiful couplet. ஒரு அருமையான ஒரு குறள் உண்டு. நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மறைமொழி காட்டிவிடும். It comes under a chapter called நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்கிற அதிகாரத்தின் கீழே இந்த குறள் What வருகிறது. does it actually mean? அதனுடைய மெய்யான பொருள் தான் என்ன? It is the glory of somebody who has forsaken heaven. பரலோகத்தை துறந்து விட்ட ஒருவருடைய மகிமையை அது காண்பிக்கிறது. It speaks about the glory of somebody who has given up heaven, came to the earth for the sake of man. பரலோகத்தை துறந்து விட்டு மனுஷனுக்கென்று பூமிக்கு வந்த ஒருவருடைய பெருமையை விளக்குவதாக இருக்கிறது. In that குறள், in that couplet, அந்த திருக்குறளிலே it is said, இப்படியாக சொல்லப்படுகிறது, நிறைமொழி மாந்தர் பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை. When we say நிறைமொழி, நாம் நிறைமொழி என்று சொல்லும் பொழுது it is the word of God. அது கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை. அது தேவ வார்த்தை. No other வார்த்தை, no other word is perfect. வேறு எந்த வார்த்தையும் பூரணமுள்ளதா இல்லை. Only God's word is perfect. தேவனுடைய வார்த்தை தான் நிறைவான வார்த்தையா So இருக்கிறது. God's word is நிறைமொழி. தேவனுடைய வார்த்தையே நிறைமொழி. This நீத்தார் is God's word. நீத்தார் என்பது தேவனுடைய வார்த்தை. When we say நிறைமொழி மாந்தர், நிறைமொழி மாந்தர் என்று சொல்லும் பொழுது that perfect word became flesh. பூரணமான வார்த்தை மாமிசமாய் That மாறியது. word of God became flesh. தேவ வார்த்தை மாமிசமாய் மாறினது. நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைமொழி மாந்தர் பெருமை. that is the glory of the word that became flesh. மாம்சத்திலே வந்த வார்த்தையினுடைய பெருமை, இல்லாவிட்டால் மகிமை. நிலத்து, in this world, இந்த உலகத்திலே மறைமொழி காட்டிவிடும். மறைமொழி காட்டிவிடும். மறைமொழி speaks about the scriptures. மறைமொழி என்றால் நம்முடைய வேத வசனங்களை காண்பிக்கிறது. It was a மறைமொழி. அது ஒரு மறைமொழியாக It இருந்தது. was a hidden language. அது ஒரு மறைந்திருந்த மொழியாக இருந்தது. It was not known to others. மற்றவர்களுக்கு விளங்காத ஒரு மொழியாக இருந்தது. Even the prophets could not understand what they prophesied. தீர்க்கதரிசிகளும் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. But because this word of God became flesh, இந்த தேவ வார்த்தையானது மாமிசமாய் மாறின காரணத்தினால் what was hidden to others, மற்றவர்களுக்கு மறைவாய் இருந்த காரியம் it is made known to us. இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. We read about the word of God in the scriptures. வேத வசனங்களில் நாம் தேவ வார்த்தை குறித்து வாசிக்கிறோம். And the word of God has become flesh. தேவ வார்த்தையானது மாமிசமாய் மாறினது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, about Jesus became flesh, இயேசு மாமிசமாய் மாறினதை பற்றி it is in Tirukural.
அது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Thiruvalluvar lived in the days of Jesus. ஒருவேளை திருவள்ளுவர் He lived in the days of Jesus. இயேசுவின் நாட்களிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். And one of the disciples of Jesus came to India. இயேசுவினுடைய ஒரு சீஷர் இந்தியாவுக்கு கடந்து வந்தார். He came to Mylapore. அவர் மயிலைக்கு வந்தார். And Thiruvalluvar was in Mylapore. திருவள்ளுவர் மயிலையிலே இருந்தார். They were contemporaries. அவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். And some people even believe Thirukkural was written by Thomas. ஒரு சிலர் நம்புகிறார்கள் திருக்குறளே தோமாவினால் எழுதப்பட்டது என்று. My dear brother, my dear sister. எனருமையான சகோதரனே சகோதரியே, certainly நிச்சயமாகவே in திருக்குறளிலே you see the revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை நாம் பார்க்கலாம். And this couplet, இந்த குறளானது, it is a perfect example of the authenticity of Thirukkural speaking about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து திருக்குறள் சொல்லுகிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிற குறளாய் இது அமைகிறது. Nobody became நிறைமொழி மாந்தர். ஏனென்றால் வேறு யாரும் நிறைமொழி மாந்தராய் இருந்ததில்லை. And about them, அவர்களை குறித்து no மறைமொழி has revealed. எந்த ஒரு மறைமொழியும் வெளிப்படுத்தவில்லை. So நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். That speaks about the perfect word of God becoming flesh and revealed the scriptures. அது பூரணமான தேவ வார்த்தையானது மாமிசமாய் மாறி அது வேத வசனங்களிலே அது வெளிப்பட்டதை காண்பிக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Oh, it is an unmistakable proof that Jesus became flesh. God became flesh. தேவன் மாம்சமாய் மாறினார் என்பது நம்மால் மறுக்க முடியாத ஒரு உண்மையாய் இருக்கிறது. He dwelt in our midst. He dwelt in our midst. அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணினார். And he came to bear witness to the truth. சத்தியத்திற்கு சாட்சி பகரும்படியே அவர் வந்தார். I really praise God that I know Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I am really proud to know that I am an Indian. நான் இந்தியனா இருப்பதை குறித்தும் எனக்கு மிகுந்த பெருமையே. I don't know the motto of all the other countries. மற்ற தேசங்களுடைய குறிக்கோள்கள் மோட்டோலாம் எனக்கு தெரியாது. But I know about my country. ஆனாலும் என் தேசத்தினுடைய மோட்டோ எனக்கு தெரியும். சத்யமே ஜெயதே. சத்யமேவ ஜெயதே. சத்யமே ஜெயதே. சத்யமேவ ஜெயதே. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரி, truth will prevail. சத்தியம் வெல்லும். Truth will prevail. சத்தியம் ஜெயிக்கும். In this morning, இந்த காலை வேளையிலே I'm just going to tell you how truth will prevail. எப்படி இந்த சத்தியமானது வெல்லும் என்பதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். Jesus said, இயேசு சொன்னார், to this cause I was born. இதற்காகவே நான் பிறந்தேன். To this cause I came into this world. இதற்காகவே இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்கிறார். Bear witness unto the truth. சத்தியத்திற்கு சாட்சி பகரும்படி. Yesterday I had a wonderful opportunity to meet one of the richest men in India. நேற்றைய தினம் இந்தியாவில் ஒரு பணக்காரரை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. It is not an easy chance to meet such people and talk with them. அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைப்பது மிக அரிதான ஒன்று. But it was it's God's doing. அது கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். One of the few richest men in our India. இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பணக்காரர்களிலே அவரும் ஒருவர். A very lovely person. மிக அன்பான மனிதர். And I was standing with him and talking to him. அவரோடு கூட நின்று கொண்டு நான் பேசிக் கொண்டிருந்தேன். And the first thing I said, நான் சொன்ன முதலாவது காரியம், I am not a Christian. நான் கிறிஸ்துவன் அல்ல என்று சொன்னேன். He got surprised. அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். Then I said, even Jesus is not a Christian. அதோடு கூட சொன்னேன், இயேசுவும் கிறிஸ்துவர் அல்ல என்று சொன்னேன். He was wondering. அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். He said Jesus was not a Christian. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவர் அல்ல. Jesus didn't come to establish a religion. இயேசு ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாய் வரவில்லை. Jesus didn't come to this world to found a religion called Christianity. கிறிஸ்துவம் என்கிற ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை.
And I told you the purpose Jesus came into this world is to bear witness to the truth. அவருக்கு சொன்னேன் இயேசு இந்த பூமியில் வந்ததற்குண்டான காரணமே சத்தியத்திற்கு சாட்சி பகரும்படியா என்று. Immediately that gentleman said, உடனடியாக அந்த கணவன் that is சொன்னார், the powerful one. ஓ அது மிகுந்த ஒரு வல்லமையான ஒன்று. Truth is the powerful one. சத்தியம் வல்லமை உள்ளது. I said I am very happy that in India we want truth to prevail. நான் சொன்னேன் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்தியாவிலே சத்தியம் வெல்லும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். So I am a follower of that truth. அந்த சத்தியத்தை பின்பற்றுகிறவன் நான் என்று I சொன்னேன். want to practice the truth. அந்த சத்தியத்தை நான் கைக்கொள்ள I want to விரும்புகிறேன். be a witness to the truth. அந்த சத்தியத்திற்கு சாட்சியா இருக்க விரும்புகிறேன். He was very much excited. அது கேட்டோன்னே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். So Jesus doesn't want us to be in a religion. இயேசு நாம் ஏதோ ஒரு மதத்திலே காணப்படும்படியாய் விரும்பவில்லை. Jesus wants us to follow the truth. இயேசு நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று That is why விரும்புகிறார். Paul said, ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், church is a pillar of the truth. சபை சத்தியத்திற்கு தூணாய் இருக்கிறது. When we say pillar, நாம் தூண் என்று சொல்லும் it பொழுது is not the pillar that supports a building. ஏதோ ஒரு கட்டிடத்தை தாங்குகின்ற ஒரு தூண் அல்ல. It is like our Ashok Stupi. Ashok Stupi. அது அசோக ஸ்தூபி போல. It is a pedestal on which something is exhibited. அது ஒரு மேடை, அதற்கு மேலே ஏதோ ஒரு காட்சி பொருளை நாம் வைக்கிறார்கள். Mount Road, மவுண்ட் ரோடிலே we have got pedestal on which we have got the statue of former Chief Minister Annadurai. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையினுடைய சிலையானது ஒரு மேடைக்கு மேலே இருக்கிறது. On the beach we see many pedestals, many stilos on which we have got statues of different leaders. கடற்கரையிலேயும் இப்படிப்பட்ட பல தலைவர்களுடைய சிலைகளை அவர்கள் மேடை மேலே அமைத்திருப்பதை நீங்கள் My காணலாம். dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, so church is something that has to lift up the truth. சபையானது சத்தியத்தை உயர்த்தக்கூடிய ஒன்றாய் இருக்க When வேண்டும். people see us, ஜனங்கள் நம்மை பார்க்கும் when பொழுது, they talk to us, அவர்கள் நம்மோடு பேசும் பொழுது they should see truth in us. நமக்குள்ளே அவர்கள் சத்தியத்தை காண In வேண்டும். our transactions, நம்மளுடைய பரிவர்த்தனைகளிலே they need not see a religion. அவர்கள் மதத்தை பார்க்க தேவையில்லை. They need not see a doctrine. அவர்கள் உபதேசத்தை பார்க்க வேண்டிய They அவசியம் இல்லை. should see the truth அவர்கள் சத்தியத்தை பார்க்க வேண்டும். in our words, நம்முடைய in வார்த்தைகளிலே, our deeds, நம்முடைய செயல்களிலே, in our givings and takings. நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே They should see the truth, அவர்கள் சத்தியத்தை காண வேண்டும். the absolute ultimate truth. முழுமையான பூரணமான சத்தியம். We need not be proud that we are baptized. நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்த பெருமிதம் நமக்கு இல்லாமல் இருக்கு என்றால், One scholar said, ஒரு பண்டிதர் இப்படியாக by சொன்னார், dipping a pig into the water you can't take a pup out. ஒரு பன்னியை தண்ணீரில் முக்கிறதுனால் அது வெளியே பூனைக்குட்டியாக வெளியே வராது. So the doctrine baptism, அந்த ஞானஸ்தான that உபதேசம் should be the truth. அது சத்தியமா இருக்க வேண்டும். What is the truth of baptism? ஞானஸ்தானத்தின் சத்தியம் என்ன? I am born again. நான் மறுபடியும் My old பிறந்திருக்கிறேன். man is buried. பழைய மனுஷன் அடக்கம் I am பண்ணப்பட்டிருக்கிறான். living as a new man. நான் ஒரு புதிய மனுஷனாய் ஜீவிக்கிறேன். That is the truth. அதுவே சத்தியம். And dipping into the water is only a sacrament. தண்ணீரில் முக்குவது அது ஒரு சடங்குதான். That sacrament is essential. சடங்காச்சாரம் அவசியம்தான். In a marriage, திருமணத்திலே a man and a woman is united. ஒரு ஸ்திரீயும் புருஷனும் இணைக்கப்படுகிறார்கள். But what is the truth of a marriage? அந்த திருமணத்தின் சத்தியம் என்ன? He is her husband, she is his wife. அவள் அவனுக்கு மனைவியாய் இருக்கிறாள், அவன் அவளுக்கு புருஷனாய் They should இருக்கிறான். be loyal one to another. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருக்க வேண்டும். No more they are twined, but they are one. அவர்கள் இனி இருவர் அல்ல ஒருவராய் இருக்கிறார்கள். That is the truth. அதுவே சத்தியம். What is the sacrament? சடங்கு என்னதிலே? The marriage. திருமண காரியம். The marriage. Is marriage important? திருமணம் முக்கியமா? Yes, it is important. முக்கியமே. But the truth of the marriage, ஆனாலும் அந்த திருமணத்தின் if சத்தியம், she is not true to him, அவள் அவனுக்கு உண்மையா இல்லாவிட்டால், and he is not true to her, அவன் அவளுக்கு உண்மையா this இல்லாவிட்டால், sacrament is a waste. இந்த சடங்கானது வீண். So what is important? எது முக்கியம்? The truth. சத்தியம். So after marriage, திருமணத்திற்கு they பின்னர் should be witness for the truth. அவர்கள் அந்த சத்தியத்திற்கு சாட்சியாய் இருக்க They should வேண்டும். live loyal one to another. அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாய் வாழ So வேண்டும். what is the truth of baptism? ஞானஸ்தானத்தின் உண்மை என்ன? You should live as if an old man was buried
and the new man is alive. பழைய மனுஷன் மரித்து போய் புதிய மனுஷன் உருவானது போல நாம் வாழ வேண்டும். The other day, இன்னொரு நாளிலே one of our believers was talking to me about somebody. நம்முடைய ஒரு விசுவாசி இன்னொரு குறித்து என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். That man wants to do this ministry, that ministry. அந்த மனுஷனானவர் இந்த ஊழியம் அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார். Oh, but in his life there is no truth. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில சத்தியம் காணப்படவில்லை. He is not true to his commitments. அவர் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு அவர் உண்மையா இல்லை. He says God is not blessing me. அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதில்லை என்று. How can we go and tell others God will bless you? அவர் எப்படி போய் மற்றவர்களிடத்தில் போய் சொல்ல முடியும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று? All summa. எல்லாம் சும்மா. So what is the truth? அப்பொழுது சத்தியம் என்ன? It is not ministry. அது ஊழியம் என்பதல்ல. It is not preaching. அது பிரசங்கம் அல்ல. It is the truth. அது சத்தியம். People should see truth in us. ஜனங்கள் நமக்குள்ளே சத்தியத்தை பார்க்க வேண்டும். That is the kingdom of God. அதுதான் தேவராஜ்யம். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரியே. What is the joy of the birth of Christ? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷம் என்ன? Jesus saved me. இயேசு என்னை ரட்சித்தார். God saved me. கர்த்தர் என்னை Jesus ரட்சித்தார். died for me. இயேசு எனக்காக மரித்தார். Jesus is going to come again. இயேசு திரும்ப வர போகிறார். Somebody doesn't have the joy யாரோ ஒருவருக்கு இந்த சந்தோஷம் இல்லாவிட்டால் and they want to have a new dress. அவர்களுக்கு ஒரு புத்தாடை வேண்டும். They want to have stars. அவர்களுக்கு நட்சத்திரம் தொங்கவிட They want to வேண்டும். have a Christmas tree. அவர்களுக்கு கிறிஸ்மஸ் மரம் வெற்றி They want to வேண்டும். have biryani. அவர்களுக்கு பிரியாணி. And they want to have some brandy wine. அவர்களுக்கு நல்ல புத்தம் புதிய வைன் வேண்டும். And brandy. பிராண்டி வேண்டும். They want to go for dance party. அவர்கள் இப்படிப்பட்ட நடன களியாட்டங்களுக்கு போக If விரும்புகிறார்கள். that is Christmas, அது கிறிஸ்துமஸா இருக்கும் என்றால் the truth is not there. அங்கே சத்தியம் காணப்படவில்லை. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, there was a great servant by name Philip Stubbs. பிலிப் ஸ்டப்ஸ் என்கிற ஒரு தேவ ஊழியர் இருந்தார். In the 16th century, 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். he has written a book called Anatomy of Abuse. Anatomy of Abuse என்கிற புத்தகத்தை அவர் எழுதி இருக்கிறார். Anatomy of Abuse. Anatomy of Abuse என்கிற புத்தகத்தை In the எழுதி இருக்கிறார். 16th century, he says, nearly 400 years ago. 16ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியாக சொல்லுகிறார். In the whole year, முழு ஆண்டிலே only during the season of Christmas, இந்த வருஷம் முழுவதும் வெறும் கிறிஸ்மஸ் சீசனிலே மாத்திரம் people show the most disrespect to God. தேவனுக்கு மிகுந்த கனவீனத்தை காண்பிக்கிறார்கள். This is the season in which people show the most disrespect to God. இந்த ஒரு காலகட்டத்திலே தான் ஜனங்கள் தேவனுக்கு மிகுந்த கனவீனமாக நடந்து What கொள்கிறார்கள். all God has said don't do, they do. எதையெல்லாம் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதையே தான் அவர்கள் And they say செய்கிறார்கள். we do it for the glory of God. அவர்கள் சொல்லுவார்கள் இதெல்லாம் தெய்வ Oh, we மகிமைக்கே have நாங்கள் got the செய்கிறோம். joy of the birth of ஓ Christ. எங்களுக்கு இயேசுவின் பிறந்த சந்தோஷம் உண்டு. How could somebody has got the joy of the birth of Christ when they don't have the joy of the coming of Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சந்தோஷம் இல்லாமல் யாராவது ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷம் இருக்க முடியுமா? The husband is working abroad கணவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். and the wife, children, மனைவி பிள்ளைகள் they all celebrate his birthday in a grand way. அவர்கள் எல்லோரும் கணவருடைய பிறந்த நாளை மிகுந்த ஆடம்பரத்தோடு The husband கொண்டாடுகிறார்கள். is working abroad. இப்பொழுது கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். So they all take new dress. இவர்கள் எல்லோரும் புதிய ஆடை வாங்கிக் கொள்கிறார்கள். They make cake. அவர்கள் கேக் சமைக்கிறார்கள். They decorate the house. அவர்கள் வீட்டை They all அலங்கரிக்கிறார்கள். are celebrating their daddy's birthday, their husband's birthday. கணவருடைய பிறந்த நாள் உடைய அப்பாவின் பிறந்த நாளை மிகுந்த களியாட்டத்தோடு கொண்டாடுகிறார்கள். And suddenly a phone call comes. திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. I'm coming. நான் வருகிறேன். When are you coming? நீங்க எப்போ வரீங்க? Already I landed in the Meenambakkam. I'm just driving home. ஏற்கனவே நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டே இப்ப வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறேன். The wife is scared. இப்பொழுது மனைவிக்கு ஒரே பயம். Oh, he's coming. ஐயோ அவர் வராரு. Why? ஏன்? You celebrated his birthday. அவருடைய பிறந்த நாள் நீங்க கொண்டாடுனீங்களே. You are scared that he is coming. அவர் வரதுனால உங்களுக்கு பயம். Why? ஏன்? You are leading a life that is not loyal to your husband. ஏனென்றால் உங்க கணவனுக்கு உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Because of that adulterous life. அந்த ஒரு விபச்சார வாழ்க்கை நிமித்தம் You don't want to see your husband coming. உங்களுடைய கணவர் வருகிறதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு துணிச்சல் You இல்லை. celebrate his birthday because you get a new dress. ஒரு புதிய ஆடை கிடைக்கும் என்று அவருடைய பிறந்த நாளை நீங்கள்
You கொண்டாடுகிறீர்கள். celebrate his birthday because you get biryani, because you get cake. உங்களுக்கு பிரியாணியும் கேக்கும் கிடைக்கின்ற காரணத்தினால் அவருடைய பிறந்த நாள் நீங்கள் But you don't கொண்டாடுகிறீர்கள். want to see him. ஆனாலும் அவரை பார்க்க உங்களுக்கு விருப்பமில்லை. You don't want his coming. அவருடைய வருகையிலே உங்களுக்கு விருப்பமில்லை. If you know he is coming, you are scared. அவருடைய வருகை வருகிறார் என்று தெரிந்த உடனே உங்களுக்கு பயம் பிடித்துக் கொள்கிறது. If somebody tells if you die, you can go and meet him. You don't want to die. நீங்கள் மரித்தால் அவரை போய் சந்திப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரிக்க You பயப்படுகிறீர்கள். don't want to meet him. அவரை பார்க்க உங்களுக்கு தைரியம் You இல்லை. don't want to go where he is. அவர் இருக்கிற இடத்திற்கு போக உங்களுக்கு துணிச்சல் You இல்லை. don't want to go to heaven. உங்களுக்கு பரலோகம் போக விருப்பம் இல்லை. If somebody says death is a way to go to heaven, you don't want to die. யாரோ சொல்லுகிறார்கள் பரலோகத்துக்கு போக மரணமே வழி என்றால் உங்களுக்கு மரிக்க கூட விருப்பம் Those இல்லை. who don't want to meet Jesus but celebrate his birthday, they are leading an adulterous life on the earth. இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பாதவர்கள் அவர்கள் தங்களுடைய விபச்சார வாழ்க்கையில் இயேசுவினுடைய பிறப்பை மிகுந்த களியாட்டத்தோடு இங்கே I'm கொண்டாடுவார்கள். not talking about a worldly adultery. உலக பிரகாரமான விபச்சாரத்தை குறித்து சொல்லவில்லை. They are not true to their husband Jesus. அவர்கள் தன்னுடைய கணவராகி இயேசுவுக்கு உண்மையாய் இல்லை. They don't want to go to their husband Jesus. தன்னுடைய கணவனாகி இயேசுவினிடத்தில் போக அவர்களுக்கு விருப்பம் இல்லை. They don't want their husband Jesus to come to them. தன்னுடைய கணவனாகி இயேசு அவரிடத்தில் வர வேண்டும் என்பது அவர்களுக்கு They விருப்பம் love இல்லை. the world more than their husband Jesus. தன்னுடைய கணவர் இயேசுவை காட்டிலும் அவர்கள் உலகத்தை அதிகமாய் Oh, you சிநேகிக்கிறார்கள். are privileged people. ஓ நீங்கள் மிகுந்த லாக்கியம் You பெற்றவர்கள். love Jesus. நீங்கள் இயேசுவை You நேசிக்கிறீர்கள். want to go to Jesus. You want to go to Jesus. இயேசுவினிடத்திலே போக You விரும்புகிறீர்கள். want Jesus to come to you. இயேசுவினிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Our joy is Jesus. நம்முடைய சந்தோஷமே இயேசு. Our joy is Jesus. நம்முடைய சந்தோஷமே இயேசு. A few days back I was thinking like this. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக I was thinking like நான் this. இப்படியாக சிந்தித்துக் I'm கொண்டிருந்தேன். telling you the truth. நான் உங்களுக்கு சத்தியத்தை I'm சொல்லுகிறேன். telling you the truth. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன். Suppose I want to celebrate the birthday of somebody in my family. ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருவருடைய பிறந்த நாளை நான் கொண்டாட Suppose my வேண்டும் wife என்று wants to celebrate my birthday. ஒருவேளை என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் Or என்று we want to விரும்புகிறேன். celebrate the birthday of our children. இல்லாவிட்டால் என்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட What விரும்புகிறோம். will we be doing? பொதுவாக நாம் என்ன செய்வோம்? What will we be doing? நாம் என்ன செய்வோம்? We will buy new dress to the birthday person. யார் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுப்போம். Suppose my wife tells me, ஒருவேளை என்னுடைய மனைவி என்னை பார்த்து சொல்லுகிறார், "Oh darling, it's your birthday. ஓ அன்பே இது உங்களுடைய பிறந்த So நாள், I buy a new dress. நான் புதிய ஆடை வாங்கி And I கொள்ளுகிறேன். will give a swaddling clothes for you. உங்களுக்கு என்று ஒரு கந்தை துணியை கொடுக்கிறேன். I will buy new dress." எனக்கு நான் புதிய ஆடை If வாங்கிப்பேன். I tell my wife, என்னுடைய மனைவி பார்த்து, "Oh sweetheart, ஓ அன்பே I love you very much. நான் அதிகமா It நேசிக்கிறேன். is your birthday. இது உன்னுடைய பிறந்த I நாள். want to celebrate your birthday. உன்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாட I buy விரும்புகிறேன். a new dress." நான் அதுக்கு புது Dress There வாங்கிக்கிறேன். is no truth in it. அதிலே சத்தியம் இல்லை. What is the joy of celebrating my wife's birthday? என்னுடைய மனைவியுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதன் மகிழ்ச்சி என்ன? It is buying her a new dress. அவளுக்கு ஒரு புதிய ஆடை வாங்கி It கொடுப்பது. is doing to her what she likes. அவர்களுக்கு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வது. So I was thinking, நான் அப்படியாக யோசித்தேன். Lord, how can if I want to celebrate your birthday, நான் அப்படியே யோசித்துக் கொண்டு கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட I வேண்டும் don't என்றால் believe it is December 25. அது டிசம்பர் 25 என்று நான் But நம்பவில்லை. if I want to remember your birthday, what can I do for you? உங்களுடைய பிறந்த நாளை நான் நினைவு கூற வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? Immediately Jesus spoke to me. உடனடியாக இயேசுவினிடத்தில் சொன்னார், What you do to the little ones, you are doing to me. இந்த சிறியவர்களுக்கு நீ என்ன செய்யறியோ அதையே எனக்கு செய்ததே. So if you want to buy a new dress for Jesus, இயேசுவுக்கென்று ஒரு புதிய உடை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் buy a new dress for a poor person. ஏழை எளியவர்களுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுங்கள். And literally speaking, எழுத்தின்படியே சொல்ல வேண்டும் Jesus என்றால் meant his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களை சந்தித்த பொழுது Jesus meant his disciples there. என்ன இயேசு சொல்ல விரும்பினார் என்றால் He meant his disciples when he said the little ones. அங்கே சிறியவர் என்று சொல்லும் பொழுது தம்முடைய சீஷர்கள் பொருட்பட அவர் பேசினார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, what you do to the children of God, தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ, what we do to the poor, ஏழை எளியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ, that is doing to God. அது தேவனுக்கு செய்ததுக்கு My சமமாகும். dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே my heart சகோதரியே, rejoice in the Lord.
என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If you want to give a new dress to Jesus, இயேசுவுக்கு என்று புதிய ஆடை கொடுக்க நீங்கள் விரும்புவீர்கள் give என்றால் that new dress to somebody who is in need. தேவையில் இருக்கிற ஒருவருக்கு அந்த புதிய ஆடை தாங்கள். That is giving to Jesus. அது இயேசுவுக்கு கொடுப்பதற்கு சமமாகும். When you want to remember the birthday of somebody, we give new dress to that person. யாரோ ஒருவருடைய பிறந்தநாள் நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கு நாம் புதிய ஆடை வாங்கி கொடுக்கிறோம் அல்லவா? We have to bear witness to the truth. சத்தியத்திற்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். So what is the truth? சத்தியமானது I என்ன? want to celebrate the birthday of Jesus. நான் இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாட விரும்புகிறேன். What is the truth in it? அதில் இருக்கும் சத்தியம் என்ன? I want to give the best to him. அவருக்கு என்னுடைய சிறந்ததை கொடுக்க விரும்புகிறேன். That is celebrating his birthday. அதுவே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது. Giving best to him is celebrating his birthday. நம்மிடத்தில் இருக்கிற சிறந்ததை அவருக்கு கொடுப்பதே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது. It is not taking the best from him is celebrating his birthday. அவரிடத்திலிருந்து சிறந்ததை பெற்றுக்கொண்டு பிறந்த நாளை கொண்டாடுவது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, on that day they were getting ready to crucify the truth. அந்த நாளிலே அவர்கள் சத்தியத்தை சிலுவையில் அறையும்படி ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். On this day we want to honor the truth. இந்த நாளிலே அந்த சத்தியத்தை கனப்படுத்த விரும்புகிறோம். Jesus said, I am born for this cause. இயேசு சொன்னார், நான் இதற்காகவே பிறந்திருக்கிறேன். With me I want you to honor the truth. என்னோடு கூட நீங்களும் இந்த சத்தியத்தை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். Celebrate the truth. சத்தியத்தை கொண்டாடுங்கள். And we read verse 38. 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Pilate asked, பிலாத்து கேட்டான், what is truth? சத்தியமாவது என்ன? It is not a question. அது ஒரு கேள்வி அல்ல. In the original, மூல பாஷையிலே it is a very sarcastic remark. அது ஒரு ஏளனமான ஒரு கேள்வியா இருக்கிறது. Sarcastic remark. அது ஒரு ஏளனமான கேள்வியா இருக்கிறது. சத்தியம்னா என்ன? போயா சத்தியம்னா என்ன? What is truth? என்ன சத்தியம்னா என்ன? He didn't want to know what truth was. சத்தியம் என்ன என்று அறிந்து கொள்ள அவர் விரும்பவில்லை. He just said what is truth? சத்தியம்னா என்ன அப்படி சொன்னார். Truth. What is truth? சத்தியம் சொல்லி அதுனா சத்தியம். He just said that. அவர் அப்படி சொல்லி and went out. அங்கிருந்து வெளியே போய் விட்டார். Many Pilates today. இன்றைக்கும் अनेक பிலாத்துகள், many Pharisees today, இன்றைக்கும் अनेक பரிசேயர்கள், many Christians today, இன்றைக்கும் अनेक கிறிஸ்தவர்கள். What you are talking about truth? என்ன சத்தியத்தை குறித்து பேசுறீங்க? What is truth? என்ன சத்தியம்? Only you say truth. நீங்க தான் சத்தியம் சொல்லிட்டு இருக்கீங்க. What is that truth? அது என்ன சத்தியம்? What is wrong in these things? இதுல என்ன தப்பு இருக்கு? He went out. அவன் வெளியே போய் விட்டான். He went out. பிலாத்து வெளியே போய் விட்டான். Pilate didn't want to know the truth. பிலாத்துவுக்கு சத்தியம் அறிந்து கொள்ள விருப்பமே இல்லை. He went out. வெளியே போய் விட்டான். And we read in the Bible, வேதத்திலே நாம் he வாசிக்கிறோம், went out again to the Jews. திரும்பவும் யூதரிடத்தில் போனான் என்று. Why Jews were standing out? ஏன் யூதர்கள் வெளியே நின்று They கொண்டிருந்தார்கள்? didn't want to come to Pilate's palace. அவர்கள் பிலாத்துனுடைய அரண்மனைக்கு வர விருப்பம் Because காட்டவில்லை. they will get defiled. ஏனென்றால் அவர்கள் தீட்டுப்படுவார்கள். That was the day of feast. ஏனென்றால் அது பண்டிகையின் நாள். So Pilate went out to the people, those are preparing to celebrate a feast. பண்டிகை கொண்டாட ஆயத்தமாய் கொண்ட ஜனங்களுக்கு சந்திக்கும்படியே பிலாத்து வெளியே He வருகிறான். went out வெளியே வந்தான். to the people, those who are preparing to celebrate a feast. பண்டிகை ஆசரிக்கும்படியாய் ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஜனங்களை சந்திக்க அவரிடத்திலே He left the truth. சத்தியத்தை விட்டு வந்தான். He left the truth. சத்தியத்தை விட்டு வந்தான். சத்தியத்தை விட்டுட்டான். He went to the people, those who are preparing for a feast. அந்த பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களிடத்திலே போனான். I'm telling you what the Bible says. வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். I'm just bringing Pilate before your eyes. உடைய கண்களுக்கு முன்பாக பிலாத்துவை நான் வைக்கிறேன். Pilate left the truth. பிலாத்து சத்தியத்தை விட்டு and he came out to the people, those who are preparing to celebrate a feast. அந்த பண்டிகை ஆசரித்துக் கொண்ட ஜனங்களை சந்திக்கும்படியாக கடந்து வந்தான். And what did he tell them? அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? I don't see any fault in him. அவனுக்குள்ளே நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை. I don't see any fault in him. நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். There is nothing wrong in the truth. சத்தியத்தில் எந்த தவறும் இல்லையே. There is nothing wrong in the truth. சத்தியத்தில் எந்த தவறும் இல்லையே. What all he said was right. அவர் சொன்னதெல்லாம் சரிதான். I don't see any fault in him. அதில் எந்த ஒரு தவறையும் காணவில்லை. After knowing that, அதை தெரிந்து கொண்டவுடன் what did Pilate do? பிலாத்து என்ன செய்தான்? He crucified the truth.
சத்தியத்தை சிலுவையில் அறைந்தான். He knew there was no fault in the truth. அவன் அறிந்திருந்தான் அந்த சத்தியத்திலே எந்த ஒரு குற்றமும் இல்லை But என்று. because of the pressure of others, ஆனாலும் மற்றவர்களுடைய அழுத்தத்தின் நிமித்தம் he became succumbed to the truth. அந்த அழுத்தத்திலே அவன் சத்தியத்தை அழுத்தத்துக்கு பலியானான். அழுத்தத்திற்கு பலியானான். He could not withstand the pressure of the people, those who are getting ready to celebrate a feast. பண்டிகை ஆசரிக்க ஆயத்தப்படுத்திய ஜனங்களுடைய அழுத்தத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. So he handed over Jesus, or the truth, to be crucified. இயேசு அல்லது சத்தியத்தை சிலுவையில் அறையும்படி அவன் ஒப்பு கொடுத்து So விட்டான். on the day of Pentecost, on the day of Passover, பஸ்காவின் நாளிலே what happened? என்ன நடந்தது? They crucified the truth. அவர்கள் சத்தியத்தை சிலுவையில் அறைந்தார்கள். They crucified somebody who said, I came to bear witness for the truth. For this cause I was born. They crucified. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னவரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். In his statement, அவருடைய அந்த கூற்றிலே apparently வெளித்தோற்றமாய் பார்ப்போம் என்றால் Jesus Christ was not a threat to Pilate. மேலெழுந்து வாரியாக பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு ஒரு போட்டியை, He was not threat ஒரு பயமுறுத்தலாக. பிலாத்துவுக்கு ஒரு பயமுறுத்தலாக He was வரவில்லை. not threat to the Roman government. இப்பொழுது ரோம ஆட்சிக்கு ஒரு பயமுறுத்தலாக அவர் வரவில்லை. He was not threat to a Pharisees. அங்கு ஒரு பரிசேயருக்கு பயமுறுத்தலாக அவர் வரவில்லை. He didn't want to have establish a kingdom. தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வரவில்லை. He didn't come to start a religion. ஒரு மதத்தை உருவாக்கும்படியாய் அங்கு வரவில்லை. So why should the political people be scared of him? ஏன் அவரை கண்டு இந்த அரசியல்வாதிகள் பயந்தார்கள்? Why should these religious people be scared of him? ஏன் இந்த மத தலைவர்களை பார்த்து பயந்து போனார்கள்? He didn't come to establish another religion. அவர் ஏதோ இன்னொரு மதத்தை ஸ்தாபிக்க அங்கு வரவில்லையே. He didn't want to start a religion contrary to Judaism. அங்கே யூத மதத்திற்கு மாறாக ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அவர் வரவில்லையே. He didn't want to revolt against the Roman Empire. அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக போராட அவர் வரவில்லையே. He said, I am just come to witness for the truth. நான் வெறும் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே வந்தேன் என்று Why சொன்னார். did they crucify the truth? ஏன் அவர்கள் இந்த சத்தியத்தை சிலுவையில் அறைந்தார்கள்? Always truth is a threat to the political systems and the man-made religious systems. எப்பொழுதுமே மனுஷனால் உண்டாக்கப்பட்ட மத முறைகளுக்கும் அரசியல் முறைகளுக்கும் சத்தியமானது ஒரு பயமுறுத்தலாய் இருக்கிறது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே in சகோதரி, the religion we don't see truth. மதத்திலே நாம் சத்தியத்தை பார்க்கிறது In இல்லை. the religious leaders we don't see truth. மத தலைவர்களுக்குள்ளாக நாம் சத்தியத்தை பார்க்க In the முடிகிறது worldly இல்லை. politics we don't see the truth. உலக அரசியல்வாதிகளின் மத்தியிலே நாம் சத்தியத்தை பார்க்க Though முடிகிறது இல்லை. Jesus is not an apparent threat to these people, இயேசு மேலெழுந்த வாரியாக இவர்களுக்கு ஒரு பயமுறுத்தலாக வரவில்லை. my dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே but சகோதரி, the truth is always a threat to the religious system and to the political systems. ஆயினும் சத்தியமானது உலகத்தினுடைய மத முறைகளுக்கும் உலகத்தின் அரசியல் முறைகளுக்கும் பயமுறுத்தலாகவே இருக்கிறது. Many children, they don't like the truth. அநேக பிள்ளைகளுக்கு சத்தியத்திலே விருப்பம் இல்லை. Many husbands, they don't like the truth. அநேக கணவன்மார்களுக்கு சத்தியத்திலே விருப்பம் Many இல்லை. wives, they don't like the அநேக truth, மனைவிமார்களுக்கு சத்தியத்திலே விருப்பம் இல்லை. because their wrongdoings will be brought to light when they stand for the truth. ஏனென்றால் சத்தியத்திற்கு அவர் நிற்பார்கள் என்றால் அவருடைய தவறுகள் எல்லாம் வெளிக்கு வந்து விடுமே. So anybody who has got a wrong life, யாராவது ஒருவருக்கு இப்படிப்பட்ட தவறான வாழ்க்கை they will hate the truth அவர்கள் சத்தியத்தை வெறுப்பார்கள். and they will kill the truth. அவர்கள் சத்தியத்தை கொன்று போடுவார்கள். They'll do something to hide the truth. சத்தியத்தை மறைக்க ஏதாயிலும் செய்வார்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, a person raped a woman. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டான். He doesn't want that to be brought to the light. அது வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. He want to kill the truth. அந்த சத்தியத்தை கொல்ல விரும்புகிறான். So he killed that person. அந்த நபரை அவன் கொன்று போட்டான். Whenever you don't want the truth to come out, எப்பொழுதெல்லாம் சத்தியம் வெளியே வரக்கூடாது என்று you will hate விரும்புகிறீர்களோ the truth and you will kill the truth. சத்தியத்தை பகைத்து சத்தியத்தை கொன்று போடுவீர்கள். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே but சகோதரி, in this world, ஆனாலும் இந்த உலகத்தில் all cannot accept the truth. எல்லாருமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. Yesterday when I was in a heavy heart, நேற்று இந்த பாரமான இருதயத்தோடு the நான் Spirit of the உட்கார்ந்தபோது Lord spoke to me. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட Probably பேசினார். Pilate didn't have an ear to hear, ஒருவேளை அதை கேட்கக்கூடிய காது பிலாத்துவுக்கு but the இல்லாதிருந்தது. Lord spoke to me and gave me an ear to hear. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட பேசி அதை கேட்கக்கூடிய காதை எனக்கு கொடுத்தார். Jesus told me lovingly, இயேசு அன்பாயின் இடத்திலே சொன்னார், son, don't worry.
மகனே கலங்காதே, everyone that is of the truth will hear my voice. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். In Tamil it is beautiful. தமிழில் அது அழகா இருக்கிறது. Everyone that is born of truth. சத்தியத்தினால் பிறந்தவன் எவனுமே என் சத்தத்தை கேட்கிறான். Everyone that belongs to the truth. சத்தியத்திற்குரியவன் எவனும் என் சத்தத்தை He கேட்கிறான். will listen to my voice. அவன் என் சத்தத்தை கேட்பான். Others will not listen to my voice. மற்றவர்களின் சத்தத்தை கேட்க போவதில்லை. So they are not of me. அவர்கள் என் மூலமாய் வந்தவர்கள் அல்ல. Whatever you may say, நீங்க என்னதான் சொன்னாலும் they are not of truth. அவர்கள் சத்தியத்தை சார்ந்தவர்கள் அல்ல. Pilate is not of truth. பிலாத்து சத்தியவான் அல்ல. Annas was not of truth. அன்னா சத்தியவான் அல்ல. Caiaphas was not of truth. காயபா சத்தியவான் அல்ல. Those Pharisees were not of truth. அந்த பரிசேயர்கள் எல்லாம் They சத்தியவான்கள் may அல்ல. celebrate a feast of Passover. அவர்கள் பஸ்கா பண்டிகையை They அனுசரிப்பார்கள். may sacrifice a Passover lamb. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை And பலியிடுவார்கள். they will sacrifice Jesus also. அவர்கள் இயேசுவையும் பலியிடுவார்கள். Everyone. ஒவ்வொருவரும், My son, don't worry. மகனே நீ வருத்தப்படாதே. Everyone. ஒவ்வொருவரும், Educated or not educated. படித்தவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களோ, Whether literate or illiterate. எழுத்தறிவு உள்ளவர்கள் எழுத்தறிவு இல்லாதவர்களோ, Everyone. ஒவ்வொருவரும், Rich or poor. ஏழையோ பணக்காரரோ, Everyone that is of the truth will will hear my voice. சத்தியவான் ஒவ்வொருவனும் என் சத்தியத்தை கேட்டு And என் he சத்தத்தை drew my கேட்பான். attention to John chapter 8 verse 47. என்னுடைய கவனத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8:47. 8ஆம் அதிகாரம் 47க்கு என் கவனத்தை அவர் Jesus திருப்பினார். said, இயேசு சொன்னார், he that is of God heareth God's voice. 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனால் உண்டானவன் எவனும் வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். If he is of God, அவன் தேவனால் உண்டானவன் என்றான். he will hear the word of God. அவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். Similarly, if somebody is of the truth, அது போலவே சத்தியவான் எவனும், இல்லாட்டால் சத்தியத்தால் உண்டானவன், சத்தியத்தால் உண்டானவன் எவனும், he will hear my voice. அவன் என் சத்தத்தை கேட்பான். Even if I talk to 1,000 people, நான் 1000 பேரிடத்தில் or பேசினாலும், to 10,000 people, இல்லாவிட்டால் 10,000 பேரிடத்தில் my பேசினாலும், Jesus told me, இயேசுவினிடத்தில் சொன்னார். ராபர்ட், Pilate is not interested in knowing the truth. பிலாத்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் He காட்டவில்லை. went out. அவன் வெளியே போய் விட்டான். He didn't want to know the truth. அவனுக்கு சத்தியம் அறிய வேண்டும் என்று ஆவல் இல்லை. Everyone that is of the truth will hear my voice. சத்தியத்தினால் உண்டானவன் எவனும் என் சத்தத்தை You கேட்கிறான். continue to be a witness for the truth. The Lord told me yesterday. கர்த்தரிடத்தில் சொன்னார், நீ சத்தியத்திற்கு தொடர்ந்து சாட்சியாயிரு. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி சகோதரியே, his sheep will hear his voice. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். His sheep will hear his voice. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். And others cannot hear the voice of the shepherd. மற்றவர்கள் அந்த மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்க முடியாது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி whether சகோதரி, we want to know the truth or like Pilate, we say, what is truth? And we go out. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறோம். இல்லாவிட்டால் பிலாத்துவை போல சத்தியம்னா என்ன என்று போக விரும்புகிறோமோ. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, very briefly I tell you, if we know the truth, what we should do. மிக சுருக்கமான சொல்ல விரும்புகிற சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது. Number one, முதலாவது, all what Jesus said, what the Bible, New Testament says. What Jesus said, what the New Testament says. இயேசு சொன்னது புதிய ஏற்பாடு சொன்ன காரியம். Number one, முதலாவது, you must know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். You must know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிய You வேண்டும். must know the truth of baptism. ஞானஸ்தானத்தை குறித்த சத்தியத்தை அறிய It வேண்டும். is not the sacrament. அந்த சடங்கு இல்லாவிட்டாலும் It is not the sacrament. அது ஒரு சடங்கு அல்ல, It is the truth. அது சத்தியம். The old man is buried, new man is to live. பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்படுகிறான், புதிய மனுஷன் உருவாகுகிறான். By dipping a pig into the water, I cannot take a pup out. ஒரு பன்னிக்குட்டியை தண்ணீரில் முழுக்குவதனால் அது பூனைக்குட்டியாய் வெளியே வராது. Only the truth is, old man buried, new man lives. பழைய மனுஷன் சாகிறான், புதிய மனுஷன் பிறக்கிறான். What இதுதான் is the சத்தியம். truth of the marriage? திருமணத்தின் சத்தியம் என்ன? I am loyal to him, she is loyal to me. நான் அவளுக்கு உண்மையா இருக்கிறேன், அவள் எனக்கு உண்மையா That இருக்கிறாள். is the truth. அது சத்தியம். You should know the truth of everything. எல்லாவற்றையும் குறித்த சத்தியம் நீங்கள் அறிய வேண்டும். Jesus is the embodiment of truth.
இயேசு சத்தியத்தினுடைய முழு உருவமாய் Jesus is இருக்கிறார். not a doctrine. இயேசு ஒரு உபதேசம் அல்ல. Jesus is not a religion. இயேசு ஒரு மதம் அல்ல. Jesus is character. இயேசு ஒரு குணாதிசயம். Jesus is a personality. இயேசு ஒரு ஆள் தத்துவம். If you receive Jesus, you are receiving a new personality. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய ஆள் தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். A new man. ஒரு புதிய மனுஷன். I tell you the truth. நான் உங்களுக்கு சத்தியத்தை By சொல்லுகிறேன். coming into Christianity, you are not coming into a religion. கிறிஸ்துவத்திற்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு மதத்திற்குள்ளே நீங்கள் வரவில்லை. You are coming into Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் You are வருகிறீர்கள். baptized into Christ. நீங்கள் இயேசுவுக்குள் So number ஞானஸ்தானப்படுகிறீர்கள். 1, you must know the truth. முதலாவது நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க And வேண்டும். number 2, இரண்டாவது you must love the truth. நீங்கள் அந்த சத்தியத்தை நேசிக்க வேண்டும். In everything. எல்லாவற்றிலும் In your dress, உங்களுடைய you உடைகளிலே should love the truth. சத்தியத்தை நீங்கள் நேசிக்க What வேண்டும். is the truth in dress? உடையிலே என்ன சத்தியம்? Do I wear a dress to cover myself or to exhibit myself? என்னுடைய சரீரத்தை மூடும்படி நான் உடை உடுத்துகிறேனா இல்லாவிட்டால் என்னுடைய சரீரத்தை காண்பிக்கும்படி What உடை is the உடுத்துகிறேனா? truth in it? அதில் இருக்கிற சத்தியம் என்ன? Why do I dress? ஏன் நான் உடுத்துகிறேன்? What is the truth in it? அதில் இருக்கிற சத்தியம் என்ன? What is the truth? What Jesus would do? இயேசு அங்கே என்ன செய்வார்? If Jesus is in me, இயேசு எனக்குள்ள இருக்கிறார் how என்றால் will I dress? நான் எப்படி How உடுத்துவேன்? will I cut my hair? நான் எப்படி முடி வெட்டிக் That கொள்வேன்? is the truth. அது சத்தியம். You in all your activities, உங்களுடைய எல்லா you செயல்பாடுகளிலேயும் must love the truth. நீங்கள் சத்தியத்தை நேசிக்க வேண்டும். I borrow money from him. நான் அவரிடத்திலிருந்து நான் பணத்தை கடன் வாங்குவேன் என்றால் I say I'll give you on the 31st. நான் இடத்தை பார்த்து சொல்லுகிறேன், நான் 31ஆம் தேதி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். What is the truth in me? இப்ப எனக்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன? I said 31st. நான் 31 ன்னு சொல்றேன். And I should keep my word. என்னுடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். He sees my word. அவர் என்னுடைய வார்த்தையை He பார்க்கிறார். sees my behavior. அவர் என்னுடைய செயல்பாடை பார்க்கிறார். I cheat him. I cheat him. நான் அவரை ஏமாற்றுகிறேன். I stand here and preach. நான் இங்கே நின்று பிரசங்கிக்கிறேன். He will laugh. அதை பார்த்து அவர் நகைப்பார். இவன்லாம் பிரசங்கம் பண்றான் பாரு, இவன்லாம் ஒரு மனுஷன் தான், சரியான ஃப்ராடு. வாங்கின பைசா திருப்பி கொடுக்க மாட்டான், ஏமாத்திக்கிட்டே இருப்பான், பொய் சொல்லுவான், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான். ஃப்ராடு நின்று பேசுது பாரு. They don't want to see my preaching. அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை பார்க்க விரும்புகிறதில்லை. They want to see the truth. சத்தியத்தை பார்க்க விரும்புகிறார்கள். You love the truth in everything what you do. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் சத்தியத்தை நீங்கள் நேசியுங்கள். In bringing up your children, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே truth. சத்தியம். When speaking to the children, பிள்ளைகளோடு பேசுவதிலே truth. சத்தியம். My dear brother, be a witness to the truth. என் அருமையான பிள்ளைகளே, சத்தியத்திற்கு So சாட்சியாயிருங்கள். know the truth. வேற எந்த சத்தியமும் அல்ல. Love the truth. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை Number நேசியுங்கள். 3, மூன்றாவது, buy the truth. சத்தியத்தை வாங்குங்கள். What does it actually mean? அதனுடைய பொருள் தான் என்ன? Spend your time. உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். Spend your money. உங்களுடைய பணத்தை செலவிடுங்கள். Spend your energy. உங்களுடைய உழைப்பை செலவிடுங்கள். Spend everything what you have. உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் செலவிட்டு Get more and more of truth. இன்னும் அதிகமாக சத்தியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். Don't sell the truth. சத்தியத்தை விற்காதீர்கள். Because you get some benefit, ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறதற்கு don't காரணமாக give up the truth. சத்தியத்தை விட்டு விடாதீர்கள். More and more. அது இன்னும் அதிகமாய், More and more. இன்னும் அதிகம் Live for the truth. சத்தியத்திற்கென்று வாழுங்கள். I was talking to one gentleman yesterday. நேற்று ஒரு கணவனோடு He's a பேசிக்கொண்டிருந்தேன். highly educated man. அதிகமாய் படித்த ஒரு நபர். And he was talking to me about the star. அவர் நட்சத்திரத்தை குறித்து அவர் பேசிக் I கொண்டிருந்தார். said, நான் சொன்னேன், I had beautiful stars in my house. என்னுடைய வீட்டில் அழகான நட்சத்திரங்களா நான் I used to வைத்திருந்தேன். make big stars. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நான் I had செய்வேன். the pride in me that the star in my house must be the beautiful star than any other star in that street. மத்த எல்லா வீட்டை காட்டிலும் என் வீட்டில் இருக்கிற ஸ்டார் தான் ரொம்ப அழகா இருக்குன்ற பெருமிதம் எனக்கு It is இருக்கணும். not that I was not doing stars. இதோ நான் நட்சத்திர ஸ்டாரே செய்யாத ஒரு ஆள் இல்ல. When I knew the truth, எனக்கு சத்தியம் தெரிந்த உடனே I loved the truth. சத்தியத்தை நேசித்தேன். I bought the truth. சத்தியத்தை வாங்கிக் கொண்டேன். I bought the truth. சத்தியத்தை வாங்கிக் கொண்டேன். What is true I want to do. எது சத்தியமோ அதை செய்ய விரும்புகிறேன். Whatever the Lord show, it is the truth I want to follow. கர்த்தர் எதையெல்லாம் சத்தியம் என்று எங்களுக்கு காண்பிக்கிறார் அதை நான் செய்ய Know the விரும்புகிறேன். truth. சத்தியத்தை அறியுங்கள்.
Love the truth. சத்தியத்தை நேசியுங்கள், Buy the truth. சத்தியத்தை வாங்குங்கள். And number 5, number 4, நான்காவது, keep the truth. சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள I வேண்டும். want to practice what is the truth. நான் சத்தியம் எதையோ அதை நான் கைக்கொள்ள What விரும்புகிறேன். I have embraced as the truth, I want to practice. சத்தியம் என்று எதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை நான் கைக்கொள்ள My dear விரும்புகிறேன். brother, my dear sister, என் அருமையான சகோதரி, I tell that to my children. அதை நான் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறேன். I want the children of children to practice. என்னுடைய பிள்ளைகள் அதை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரியே, an elder of a particular church, ஒரு சபையினுடைய ஒரு மூப்பர், he only told me, a person, a Sunday school superintendent of a church, ஒரு சபையினுடைய ஞாயிற்றுக்கிழமை பள்ளியின் சூப்பரண்டெண்டன்ட், he only told me for the first time that Jesus is not born on December 25, it's a pagan festival. அவர்தான் எனக்கு முதல் முறையாக சொன்னார், இயேசு டிசம்பர் 25 பிறக்கவில்லை, அது ஒரு புறஜாதியார் பண்டிகை என்று சொன்னார். In that church they would not celebrate. அந்த சபையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே இல்லை. They said in our church we'll have only a fasting prayer. அவர் சொன்னார், எங்க சபையில வெறும் ஒரு உபவாச ஜெபம் தான் இருக்கும். But a few days back, ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னர், from the son of the elder of that church, அந்த சபையின் மூப்பருடைய ஒரு மகனிடத்திலிருந்து I received a Merry Christmas greeting. எனக்கு மெரி கிறிஸ்துமஸ் வாழ்த்தட்டை So பெற்றுக்கொண்டேன். because the father knew the truth, தகப்பனார் அந்த சத்தியத்தை அறிந்திருந்த காரணத்தினால், it doesn't mean the son should also follow the truth. மகனும் இந்த சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. Another great servant of God, இன்னொரு மிகப்பெரிய தேவ he ஊழியர் always shouted the people for using the word merry. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இந்த மேரி என்ற வார்த்தை பயன்படுத்த அப்பதெல்லாம் பார்த்து கடினமாய் கடிந்து கொள்வார். Merry is very. மேரி என்றால் வெறி. Merry is rivalry. மேரி என்பது ஒரு களியாட்டம், வெறியாட்டம். We should not have Merry Christmas. நமக்கு இந்த மேரி கிறிஸ்துமஸ் It இருக்க is கூடாது. only drinking, dancing, partying, that is merry. அது புசிப்பது, குடிப்பது, ஆட்டம் போடுவது, அதுதான் மேரி. Oh, we should not say merry. நான் மேரின்னு சொல்லக்கூடாது. It is the joy to the world, not merry. அது மேரி இல்ல, அது உலகத்திற்கு சந்தோஷம். I ஜாய் டு தி heard வேர்ல்ட். that great servant of God saying this many times. அந்த மிகப்பெரிய தேவ ஊழியர் இதை சொல்வதை अनेक தரம் கேட்டிருக்கிறேன். And his grandson, அவருடைய பேரன், he has given me a very lovely gift, lovely something to eat. எனக்கு மிக அருமையான ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு அனுப்பி இருக்கிறார். With the word Merry Christmas. அதிலே மேரி கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. What do I say this? நான் இதன் மூலமா எதை சொல்லுகிறேன்? You stand for the truth. நீங்கள் சத்தியத்திற்காக நில்லுங்கள். You tell your children the truth. பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை You tell கற்றுக் the கொடுங்கள். children of children the truth. பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் If கொடுங்கள். they are of the truth, அவர்கள் சத்தியத்தினால் உண்டானாரா, they will hear the voice of the truth. அவர்கள் சத்தியத்திற்கு செவி It கொடுப்பார்கள். is our duty to tell them. அவர்களுக்கு சொல்வது நம்முடைய கடமை. Keep the truth. சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். Share this truth with others. இந்த சத்தியத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து My கொள்ளுங்கள். dear brother, my dear sister, என் அருமையான சகோதரியே, if the coming of the Lord is delayed, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால், after we pass away, நாம் கடந்து போனதற்கு பின்னர், I don't know if the Carmel Christian Assembly continues. ஒருவேளை கர்மேல் கிறிஸ்துவ அசெம்பிளி தொடருமா தெரியாது. Even if I pass away, Carmel ministries will continue. நான் கடந்து போன உடனே கர்மேல் ஊழியங்கள் தொடரும். I don't know about the teachings will continue or not. எனக்கு தெரியாது அந்த உபதேசங்கள் எல்லாம் தொடர்ந்து நிலை நிற்குமா என்று. This is not the teaching of Carmel. This is not the teaching of Carmel. இது கர்மேலுடைய உபதேசம் அல்ல, Word of God. தேவ வார்த்தை. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே in சகோதரி, your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே keep the truth. சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். Keep the truth. சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். And number 5, ஐந்தாவது, walk in the truth. சத்தியத்திலே நடவுங்கள். Wherever you go, எங்கெல்லாம் போகிறீர்களோ, whatever you do, என்னெல்லாம் நீங்க செய்கிறீர்களோ, truth. சத்தியம். We read in 1 John 1 யோவான் chapter 3, 3ஆம் அதிகாரம், in 1 John chapter 3 verse 19, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, there John says, அங்கே யோவான் சொல்லுகிறார், because of this we know we are of the truth. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஆர் சத்தியத்தினால் உண்டானவர்கள், சத்தியத்துக்கு உரியவர்கள். சத்தியத்திற்குரியவர்கள், சத்தியத்தினால் உண்டானவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறோம். Because of what?
எதினால் In verse 18 he says, 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், not in our word, நம்முடைய வார்த்தையினால் அல்ல, not in our tongue, நம்முடைய நாவினால் அல்ல, in our deeds. நம்முடைய கிரியையினாலும். We read verse 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வசனத்தினால்னா not the word of God, என்றால் அது கர்த்தர் வேத வசனங்கள் என்றல்ல, the words that I speak, நான் பேசுகிற வார்த்தைகள். not of that, அது கிடையாது. not of tongue. அது நாவினாலும் அல்ல, Read. கிரியையினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு கூற கடவோம். That is walking in truth. அதுதான் சத்தியத்திலே நடப்பது. Don't tell your I love you. வார்த்தையினால நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. மனைவிட்ட போய் நான் நேசிக்கிறேன் வார்த்தையினால சொல்லாதீங்க. மனைவிட்ட போய் நேசிக்கிறேன் வார்த்தையினால சொல்லாதீங்க. Husband, don't tell him I love you. ஹஸ்பண்ட் மனைவியை பார்த்து I love you ன்னு சொல்லாதீங்க. Oh, don't tell somebody like that. யாரோ ஒரு பார்த்து அப்படி சொல்ல வேண்டாம். Oh, we really love you, we really pray for you. உண்மையாவே உன்னை நேசிக்கிறேன், உண்மையாவே நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். It is not of your words. அது உங்களுடைய வார்த்தையில அல்ல. It is not of the tongue. அது நாவினாலும் அல்ல. In your deeds. உங்களுடைய கிரியையிலே showing love. அன்பு காட்டுவது. Brother, sister, சகோதரனே சகோதரி, that is walking in truth. அதுதான் சத்தியத்திலே நடப்பது. That is walking in truth. அதுதான் சத்தியத்தில் நடப்பது. Husbands, புருஷர்மார்களே, love your wives. மனைவிகளை நேசியுங்கள். Wives, மனைவிகளே, love your husbands. கணவன்மார்களை நேசியுங்கள். Parents, பெற்றோர்களே, love your children. பிள்ளைகளை நேசியுங்கள். Children, பிள்ளைகளே, love your parents. பெற்றோர்களை நேசியுங்கள். Believers, விசுவாசிகளே, love one another. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். Church, சபையே, love your servants of God. உங்களுடைய தேவ ஊழியர்களை நேசியுங்கள். Servants of God, தேவ ஊழியரே, love the believers God has given in your hands. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற விசுவாசிகளை நீங்கள் நேசியுங்கள். This love is not in words. அவருடைய This love அன்பானது is not in words. இந்த அன்பு வார்த்தையிலே அல்ல. This love is not in tongue. இந்த அன்பு நாவினாலே அல்ல, in truth and in deeds. கிரியையினாலேயும் உண்மையினாலேயும் அது காணப்படுகிறது. Love one another. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். That is walking in truth. அதுதான் சத்தியத்தில் நடப்பது. That is walking in truth. அதுதான் சத்தியத்தில் Or நடப்பது. it is lie. இல்லாவிட்டால் அது பொய். Number 6. ஆறாவது, wherever you go, எங்கெல்லாம் நீங்கள் let போகிறீர்களோ, your life, let your talk, let your deed be a witness to the truth. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியத்திற்கு சாட்சியா இருக்கட்டும். In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், this is what the Lord revealed to me. இதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம். Jesus born to be a witness to the truth. இயேசு சத்தியத்திற்கு சாட்சி கூறும்படியே பிறந்தார். I am born again to be a witness unto the truth. இந்த சாட்சியை பகிரும்படியே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இயேசு சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கும்படி பிறந்தார். நாம் எல்லாரும் சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கும்படி மறுபடியும் பிறந்திருக்கிறோம். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நாம் சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கும்படியே இயேசு நம்மை உலகத்திலே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். And finally, கடைசியாக number 7, ஏழாவதாக, in 3rd John we read 3 யோவானிலே வாசிக்கிறோம், about Demetrius. தீமோத்தேயுவை குறித்து வாசிக்கிறோம். Truth bear witness unto him. சத்தியம் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறது. All the 6 things, எல்லா 6 காரியங்களும், know the truth, சத்தியத்தை அறியுங்கள், love the truth, சத்தியத்தை buy நேசியுங்கள், the truth, சத்தியத்தை வாங்குங்கள், keep the truth, சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள், walk in the truth. சத்தியத்திலே நடவுங்கள். Everything is good. எல்லாமே Be a நல்லதுதான். witness to the truth. சத்தியத்துக்கு சாட்சி இருப்பதும் நல்லதுதான். Finally, கடைசியாக truth must bear witness about us. நம்மை குறித்து சத்தியம் நற்சாட்சி பகர வேண்டும். தீமோத்தேயுவை குறித்து சத்திய நற்சாட்சி கொடுத்தது. தீமோத்தேயுவை குறித்து சத்தியம் நற்சாட்சி பகர்கிறது. சத்தியம் must say I know Vinod. சத்தியம் சொல்ல வேண்டும், நான் எனக்கு வினோத்தை தெரியும். சத்தியம் must say சத்தியம் சொல்ல வேண்டும், I know Simpson. எனக்கு சிம்சனை தெரியும். சத்தியம் must say சத்தியம் சொல்ல வேண்டும், I know Raja.
எனக்கு ராஜாவை தெரியும். It is not that we speak about Satyam. இது நாங்கள் சத்தியத்தை குறித்து பேசுவதல்ல. No. It is not we speak about Satyam. இது நாம் சத்தியத்தை குறித்து பேசுவதல்ல. Satyam should speak about us. சத்தியம் நம்மை குறித்து பேச வேண்டும். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே About சகோதரி, John the Baptist, யோவான் ஞானஸ்நானகனை குறித்து Satyam gave witness. சத்தியம் சாட்சி கொடுத்தது. Jesus is the Satyam. இயேசுவே சத்தியம். And Jesus said, இயேசு சொன்னார், He came to witness for the truth. அவன் சத்தியத்திற்கு சாட்சி கூறும்படியே வந்தான். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே About சகோதரி, Demetrius, தீமோத்தேயுவை குறித்து truth bore testimony. சத்தியம் நற்சாட்சி பகிர்ந்தது. About Job, ஜோவை குறித்து, or about Selvam, இல்லாவிட்டால் செல்வத்தை or குறித்து, about Ravi, இல்லாவிட்டால் ரவியை குறித்து Satyam should bear testimony. சத்தியம் சாட்சி பகிர வேண்டும். When I meet God, நான் தேவனை சந்திக்கும் பொழுது Satyam must be my witness. சத்தியம் எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு I சொல்லுகிறேன், am a witness for the truth, நான் சத்தியத்திற்கு சாட்சியா இருக்கிறேன். and the truth must be a witness for me. சத்தியம் எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். It's a wonderful day to bear this truth to you. இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் கொண்டு வருவது அருமையான நாளாய் அமைந்தது. We should know why Jesus was born. நாம் அறிய வேண்டியது அவசியம், ஏன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் We என்று. will go back home saying it's good that we came here. வீட்டுக்கு போகும் பொழுது நாங்கள் இங்கு வந்தது நல்லது என்று ஒருவேளை சொல்லிக்கொண்டு நீங்கள் You போகலாம். heard about the truth. சத்தியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். You be a witness to the truth. சத்தியத்திற்கு நீங்கள் Buy சாட்சியாயிருங்கள். the truth. சத்தியத்தை வாங்குங்கள். Keep the truth. சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். Walk in the truth. சத்தியத்திலே நடவுங்கள். In your family life, உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலே you be a witness to the truth. சத்தியத்திற்கு சாட்சியாயிருங்கள். It is not the doctrine. அது ஒரு உபதேசம் அல்ல, It is the personality. அது ஒரு ஆள் தத்துவம். Receiving Jesus is not receiving a doctrine. இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஏதோ உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதல்ல. Receiving Jesus is receiving His character. இயேசு ஏற்றுக்கொள்வது என்பது இயேசுவினுடைய குணாதிசயத்தை Whether பெற்றுக்கொள்வது. truth prevails in our country or not, நம்முடைய தேசத்திலே சத்தியம் வெல்கிறதோ இல்லையோ, in our life, நம்முடைய ஜீவியத்திலே, in my life, என் ஜீவியத்திலே the truth prevails. சத்தியம் ஜெயிக்கும். In my life, என் வாழ்க்கையிலே Satyame Jayate. சத்தியமே ஜெயத்தே. In my family, என் குடும்பத்திலே Satyame Jayate. சத்தியமே ஜெயிக்கும். In my church, என்னுடைய சபையிலே Satyame Jayate. சத்தியமே ஜெயிக்கும். In every church, ஒவ்வொரு சபையிலேயும் Satyame Jayate. சத்தியமே ஜெயிக்கும். In my nation, என்னுடைய தேசத்திலே Satyame Jayate. சத்தியமே ஜெயிக்கும். In the world, உலகத்திலே Satyame Jayate. சத்தியமே ஜெயிக்கட்டும். On this morning, இந்த காலை வேளையிலே in this nation, இந்த தேசத்திலே to this church, இந்த சபைக்கு the message, செய்தியானது Satyame Jayate. சத்தியமேவ ஜெயத்தே. Let truth prevail in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியம் ஜெயிக்கட்டும். Let truth prevail in your family. உங்களுடைய குடும்பத்திலே சத்தியம் ஜெயிக்கட்டும். Just lift up your hands. உங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி 2 or 3 times pray unto God. 2-3 முறை தேவனை நோக்கி வேண்டிக் சத்தியம் கொள்ளுங்கள். ஜெயிக்கட்டும். கேளுங்க. உங்க வாழ்க்கையில சத்தியம் ஜெயிக்கட்டும். உங்க பேச்சு வார்த்தையில சத்தியம் ஜெயிக்கட்டும். உங்க குடும்ப வாழ்க்கையில சத்தியம் ஜெயிக்கட்டும். உங்க வாழ்க்கையே சத்தியமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் எல்லை எங்கும் சத்தியம் ஜெயிக்கட்டும். அரசியலிலே சத்தியம் ஜெயிக்கட்டும். மதங்களிலே சத்தியம் ஜெயிக்கட்டும். கல்வி கூடங்களிலே சத்தியம் ஜெயிக்கட்டும். வியாபாரத்திலே சத்தியம் ஜெயிக்கட்டும். எல்லாவற்றிலும் சத்தியம் ஜெயிக்கட்டும். ஹல்லேலூயா. சத்தியவான் எவன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன். ஹல்லேலூயா. இதற்காகவே நான் பிறந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியம் ஜெயிக்கிறது. உங்க வாழ்க்கையில சத்தியம் ஜெயிக்கட்டும். இனி என்னுடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலையும் சத்தியம்தான் ஜெயிக்க போகுது. தீர்மானிக்கிறவங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். என் மனைவிட்ட நான் பேசும்போது சத்தியம் ஜெயிக்கும். என் மனைவிட்ட நான் அன்பு கூறும்போது சத்தியம் ஜெயிக்கும். என் கணவனிடத்தில் அன்பாய் நடக்கும்போது சத்தியம் ஜெயிக்கும். பொய் அல்ல, மாய்மாலம் அல்ல. என் குடும்பத்தில் சத்தியம் ஜெயிக்குது அப்படின்னு விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நம்முடைய எல்லை எங்கும் சத்தியம் ஜெயிக்க போகுது. சத்தியம் ஜெயிக்க போகுது. வேலை ஸ்தலத்தில் சத்தியம் ஜெயிக்க போகுது. நம்முடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை கொடுக்கல் வாங்கல் எல்லை எங்கும் சத்தியம் ஜெயிக்க போகுது. ஹல்லேலூயா. நம்மளே சத்தியத்துக்கு சாட்சியாய் மாற போறோம். நம்முடைய
வாழ்க்கை சத்தியத்துக்கு சாட்சியாய் மாறப்போகுது. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சத்தியத்தை பேச போகிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட சத்தியத்தை பேச போகிறாங்க. சத்தியம் ஜெயிக்குது, சத்தியம் ஜெயிக்குது, சத்தியம் ஜெயிக்குது. சத்தியவான் எவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். இந்த நிச்சயத்தோடு நாங்கள் வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.